ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு உங்கள் சமையல் உலகம். நம்ம இன்றைக்கி பார்க்க போகிற ரெசிபி என்னென்னா ஓரியோ பிஸ்கெட்டில் கேக். சிம்பிளாக வீட்டிலே செய்யலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ தான் நம்ம சேனல் நீங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அது கூடவே இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோவை தொடர்ச்சியாக பார்க்க முடியும். வாங்க ஃப்ரெண்ட்ஸ், வீடியோக்குள்ளே போகலாம். வாங்க ஃப்ரெண்ட்ஸ், அது எப்படி செய்ய போகிறோங்கிறத நம்ம அதுக்கு தேவையான பொருள் என்னங்கிறத நம்ம அதையும் பார்த்துருவோம். பாருங்கள், நான் ஒரு 5 பிஸ்கெட் பாக்கெட் எடுத்து வச்சுருக்கேன். ஓரியோ பிஸ்கெட் பாக்கெட் ஒரு 5 பாக்கெட் சாதாரணமாக எல்லா கடையிலும் கிடைக்கும். அடுத்து டெய்ரி மில்க் சாக்லேட்டு 10 ரூபாக்குள்ளது ஒரு 4 பீஸ் எடுத்து வச்சுருக்கேன். கூடவே 200 ml பால் வச்சுருக்கிறேன், மில்க்கு அதுவும் வச்சுருக்கேன். பேக்கிங் சோடா தேவையான அளவு அதையும் எடுத்து வச்சுருக்கேன். வாங்க ஃப்ரெண்ட்ஸ், என்ன எப்படிங்க பார்ப்போம். வாங்க ஃப்ரெண்ட்ஸ், அந்த நம்ம ஓரியோ பிஸ்கெட் எடுத்து வச்சுருந்தோம்ல, இப்போ நம்ம அரைக்க போகிறோம். பார்த்துக்கிடுங்க. ரொம்ப அரைக்க வேணாம், ரொம்ப எடுத்தால் நைஸ் ஆயிரும். ஜஸ்ட் ஒரு 2 சுற்று சுற்றினா போதும். வாங்க ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இந்த பிஸ்கெட் அரைச்சி எடுத்துட்டோம். நல்லா பக்குவமாக வந்துருச்சு. பாருங்கள், இதுதான் பக்குவம். இதுக்கு மேலே விட்டுறக்கூடாது, ரொம்ப நைஸ் ஆகிரும். இந்த பக்கத்தில் எடுத்துக்கிட்டு நம்ம தனியாக ஒரு பவுலில் எடுத்து வச்சுக்கிடுவோம். வாங்க ஃப்ரெண்ட்ஸ், அது ஒரு பவுலில் நம்ம தனியாக எடுத்து வச்சுக்கிடுவோம். தனியாக ஒரு பாத்திரம் எடுத்து வச்சுக்கிடுங்க. பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், இந்த பவுலில் அந்த பிஸ்கெட்டை நம்ம அரைச்சி எடுத்து வச்சுருக்கோம். இப்போ நம்ம அது கூட ஆரம்பத்திலே பார்த்தோம்ல அந்த பேக்கிங் பவுட்ரு ஒரு 2 ஸ்பூன் போட்டுக்கிறோங்க. பேக்கிங் பவுட்ரு 2 ஸ்பூன் பேக்கிங் பவுடர் போட்டுக்கிறோங்க. அடுத்து அது கூட நல்லா கலக்கி விட்டுக்கிறோங்க. ஃபஸ்ட்டு நல்லா கலக்கி விட்டுக்கிறோங்க. அடுத்து நம்ம பால் வச்சுருக்கிறோம், 200 ml பால். அதையும் ஊற்றிடலாம். பால் திக்காக இருக்கணும், ரொம்ப தண்ணியாக எடுத்துக்கூடாது. அதையும் ஊற்றிடலாம். ஊற்றி கொஞ்சம் அப்படியே கலக்குங்க. நல்லா ஒரு கட்டி விட்றாதீங்க. கிண்ட கிண்ட உங்களுக்கு அந்த இது யூஸ் கிடைக்கும். உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் பாலை சேர்த்துக்கலாம். உடனே பால் ஊற்றக்கூடாது. கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி நம்ம அதை கிண்டிக்கிட்டு இருக்கணும். அடுத்து கொஞ்சம் பாலை சேர்த்துக்கிறோங்க. நல்லா கிண்டி விட்டுக்கிறோங்க. இந்த பக்கம் வரணும். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம அரைச்சி வச்சதை இப்போ ஒரு சின்ன இட்லி சட்டி எடுத்துகிட்டு, அதுவும் ஆல்ரெடி தண்ணி ஊற்றி வச்சுருக்கோம். வேணுங்க தண்ணி ஊற்றிட்டு அந்த அடித்தட்டை கவுத்து போட்டுக்கிறோங்க. கவுத்து போட்டு உங்கள் வீட்டில் எது நல்ல உங்களுக்கு தேவையான அளவு ஒரு சின்ன பாத்திரத்தை எடுத்துக்கிறோங்க. அது மேலே வச்சுக்கிறோங்க. ஆக்சுவலாக அந்த பாத்திரத்துக்குள்ளே நம்ம பட்டர் பேப்பர் தான் போடணும். பட்டர் பேப்பர் கிடைக்காததால் நான் சுற்றி நெய் வச்சுருக்கேன், நெய் தடவி இருக்கேன். ஒட்டாமல் உங்களுக்கு ஸ்பான் மாதிரி வரும். இப்போ அந்த பாத்திரத்தை வச்சு நெய் ஊற்றினோடனே நம்ம அந்த மிக்ஸ் பண்ண வச்ச அந்த ஐட்டத்தை நம்ம அதில் ஊற்றிடுவோம். ஃபுல்லாகவே ஊற்றிடுங்க. ஃபுல்லாக ஊற்றிட்டு ஒரு 25 minutes அல்லது ஒரு 1/2 hour, ஒரு 1/2 மணி நேரம் நல்லா வெந்து வரட்டும். அதுக்கப்புறம் என்னங்க நம்ம பார்ப்போம். இப்போ நம்ம மூடி வச்சிடலாம். இப்போ இதை பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், ஒரு 1/2 hour ஆகிடுச்சு. நம்ம திறந்து பார்க்க போகிறோம். நல்லா வெந்திருக்கும். பார்ப்போம். நல்லா பக்குவம் வந்துருச்சு. இந்த ஸ்பூன் விட்டு செக் பண்ணும்போது ஒட்டக்கூடாது. பாருங்கள், ஒட்டாமல் வருது. இதுதான் பக்குவம். அடுத்து என்னங்கிறது நம்ம பார்ப்போம். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், நல்லா பக்குவம் வந்துருச்சு. நம்ம அந்த வெந்ததை எடுத்து ஒரு பிளேட்டில் கவுத்தி வச்சுருக்கிறோம். அப்படி நல்லா சாஃப்ட்னஸாக இருக்குது. இப்படி தான் இருக்கணும் பக்குவம். இப்போ நம்ம ஆரம்பத்தில் நம்ம சாக்லேட் பார்த்தோம்ல, அந்த டெய்ரி மில்க் சாக்லேட்டை நம்ம அந்த பாலும் அந்த கலந்து வச்சுருக்கிறோம். அதையும் மேலே அப்படி நம்ம ஊற்றிடுவோம். படந்து ஊற்றிடுவோம். அப்படி பாருங்கள், அவ்வளோதான். ஊற்றி ஸ்பூனில் 4 பக்கம் நம்ம பரப்பி விட்டுக்கரலாம். அவ்வளோதான். இப்போ கட் பண்ணி சாப்பிட்லாம். சாப்பிட்ற பக்கத்தில் இருக்குது. நீங்களும் வீட்டில் டேஸ்ட் பண்ணி பாருங்கள். அதை பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம அந்த சாக்லேட்டை மேலே பரவி நல்ல லெவல் பண்ணி விட்டோம், எல்லா இடத்துலையும் படுற மாதிரி. இப்போ நம்ம அதை அறுத்து பார்ப்போம். நல்ல பக்கமாக வந்துருச்சு. நல்லா சாஃப்டாக இருக்கும். சூடாக இருக்கிறதால உங்களுக்கு அப்படி தெரியும். கொஞ்சம் ஆறுச்சுனாக்கா நல்லாயிருக்கும். இங்கே பாருங்கள், இதான் ஓரியோ கேக். பார்க்கையில் நல்லா மனமாக இருக்குது. நீங்களும் வீட்டை ட்ரை பண்ணி பாருங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் சந்திக்கலாம். தேங்க்ஸ்.